சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய கொண்டாடப்பட்டு வருகின்றது தீபாவளி பண்டிகை. உலகத் தமிழரின் தீபாவளி திருநாள் ஜனாதிபதி பிரதமர் வாழ்த்து. தமிழ் தேச மக்களின் இருப்பையும் தேசியத்தின் அடையாளங்களையும் அளிக்க திட்டம். அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் குற்றச்சாட்டு. அத்தியாவசிய பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலைகள் நீக்கம். ஜுகதநபி ஒப்பந்தம் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் நாளை முக்கிய கலந்துரையாடல். உலகளாவிய ரீதியில் இந்துக்கள் அனைவரும் இன்றைய தினம் தீப திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே ஆட்கொண்டுள்ள இந்த நிலையில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மக்கள் நேற்றைய தினமே ஆயத்தமாகியிருந்தனர். இலங்கையின் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் தீப திருநாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் தீபாவளி தின பூஜை வழிபாடுகள் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய சிறப்பாக நடைபெற்றுள்ளன. இதன்போது மக்கள் சமூக இடைவெளியை பேணி முகக்கவசங்களை அணிந்து சுகாதார முறைப்படி பூஜைகளில் கலந்து கொண்டதுடன் இதன்போது பாதுகாப்பு கடமையில் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். மலையக மக்கள் சமய வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீபாவளி பண்டிகையை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். ஹேட்டன் அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம் உட்பட மலையகத்தின் பல ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பெருந்திரளான மக்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கலந்து கொண்டிருந்ததாக தெரிய வருகின்றது. இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளி திருநாளை முன்னிட்டு இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தனது வாழ்த்துச் செய்தியில் அறியாமை இருளகற்றி மனதை ஒளிரச் செய்யும் ஞான ஒளியேற்றலையே தீபாவளி திருநாள் குறிக்கின்றது. உலகளாவிய இந்துக்களால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் சிறப்பு மிக்கதொன்றாக தீபாவளி திருநாள் கருதப்படுகிறது. இந்துக்களின் ஆன்மீக வழிபாடாகவும் பாரம்பரிய கலாச்சார பெருவிழாவாகவும் காணப்படும் தீபாவளி திருநாள் மூலம் வாழ்வின் துன்பங்கள் நீங்கி இன்பங்களை அடைந்து கொள்வதே நோக்கமாகும். இந்த தீப திருநாள் அறத்தின் ஆட்சியையும் ஆணவத்தின் வீழ்ச்சியையும் குறிக்கின்ற நாளாகும். தாமதித்தாலும் வாய்மையே இறுதியில் வெல்லும் என்பதையும் காரிருள் மறைந்து இன்பங்கள் பெருகி நலமும் வளமும் பெருகும் என்பதே இந்துக்களின் நம்பிக்கையாகும். சுற்றாடலுடன் ஒன்றுபட்டுள்ள பருவ மாற்றங்களோடு பண்டைய காலம் தொட்டு மானிடர்கள் ஏற்படுத்தி கொண்டுள்ள ஆன்மீக பரிமாறல்கள் மிகவும் உற்சாகமாகவும் பக்தியுடனும் கொண்டாடப்படுகின்ற தீபாவளி திருநாள் சிறுவர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்துகின்றது. தீபாவளி திருநாளில் பிரபஞ்சத்திற்கு பிரவேசமாகும் சுபசக்தியால் உலக மக்கள் யாவரும் மகிழ்ச்சி, சௌபாக்கியம், செல்வம் மற்றும் தெய்வ அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த தீப திருநாளில் பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது வாழ்த்துச் செய்தியில் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கி எனும் அரசாங்கத்தின் தேசிய கொள்கைக்கு அமைவாக ஒளி நிறைந்த வளர்ச்சி பாதை நோக்கி பல தடைகளை தாண்டி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து துறைகளிலும் நமது தேசம் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதே எமது பெரு விருப்பமாகும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக நின்ற சக்திகள் தமது தேவைக்காக புதிய கையாட்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக தமிழ் தேச மக்களின் இருப்பையும் தேசியத்தின் அடையாளங்களையும் முழுமையாக அளிக்க திட்டமிடுகின்றனர் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தமிழ் பேசும் மக்கள் கட்சிகள் என தம்மை அடையாளப்படுத்திய சில கட்சிகள் அண்மையில் அரசியல் ஜாப்பின் 13வது திருத்தத்தின் முழுமையாக அமுலாக்கம் தொடர்பில் கலந்துரையாடலை முன்னெடுத்திருந்தனர். 30 வருடங்களுக்கு முன்னர் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றை முழுமையாக அமுல்படுத்துமாறு தமிழ் தேசத்தினின்று கூறியிருப்பது தமிழர் தேசத்தையும் தமிழர்களின் அரசியல் லட்சிய போராட்டத்தையும் அவமானப்படுத்தும் செயலாகும். அது மட்டுமல்ல, அரசியல் கைதிகளாக இருப்போர் அவர்களின் அரசியல் போராட்டத்தில் 13ஆம் திருத்தம் இருந்ததில்லை. இந்நிலையில் அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நின்று அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பதோடு மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்திருப்பது தமது பம்மாத்து அரசியலை மறைக்கும் செயல்பாடாகவே அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான தேசிய இயக்கம் கருதுகின்றது. 13ஆம் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தத்தினை ஒப்பந்த காலத்திலேயே தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாகவே இனப்படுகொலையுடனான இன அழிப்பிற்கும் முகம் கொடுத்தனர். அதனின்று எழுந்தவர்கள் அரசியல் லட்சியத்தை சர்வதேச மையப்படுத்தி அரசியல் நீதிக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனப்படுகொலையினால் பாதிக்கப்பட்ட மக்களாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் 5 வருடங்களை கடந்தும் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அரசியல் கைதிகள் விடுதலையின்றி நீண்ட காலமாக சிறைகளில் வாடுகின்றனர். நில மீட்புக்கான போராட்டமும் தொடர்கின்ற சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களின் அரசியல் நீதிக்காக போராடும் சக்திகளின் கருத்தறியாது அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என கூறுவது போராட்டத்தையும் அரசியல் நீதிக்கான செயற்பாட்டையும் சிதைப்பதாகவே அமையும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அதிகபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் நீக்கியுள்ளது.
நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் குறித்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை நீக்குகிறது. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை நேற்று வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பருப்பு, சீனி, உருளைக்கிழங்கு, பால்மா, கோழி இறைச்சி, மா உள்ளிட்ட 17 அத்தியாவசிய பொருட்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை அரசாங்கம் நீக்கியுள்ளது. ஜுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் அரசாங்கத்திற்கு சொந்தமான 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு மாற்றும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி தீவிர தொழிற்சங்க போராட்டத்தை தொடர சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. இது தொடர்பில் அரசு மற்றும் தனியார் தொழிற்சங்கங்களின் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை இடம்பெறவுள்ளதாக இலங்கை மின்சார சபை கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் அமைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஜுகதனவி ஒப்பந்தத்தின் அடிப்படைகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் அனுமதியை பெற்றதன் பின்னர் கைச்சாத்திடப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் MMC பெர்டினாண்டோ நேற்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாத்தறை வெலிகம கபரதொட்ட அவரியாவத்த பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் குறித்த விடுதியின் உரிமையாளர், அவரது மகன் மற்றும் அருகிலுள்ள வீட்டில் இருந்த பெண் ஆகியோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் மாத்தறை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதேவேளை வெடிப்பு சம்பவத்தால் சுற்றுலா விடுதியானது முழுமையாக சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் விடுதிக்கு அருகிலிருந்த சுமார் 5 வீடுகள் பலத்த சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற போதும் குறித்த சம்பவத்திற்கான காரணம் தொடர்பில் இதுவரையில் தகவல் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களது நீண்டகால கோரிக்கையை அரசாங்கம் தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணை தலைவருமான பழனி தீகாம்பரம் வலியுறுத்தியுள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். குறித்த அறிக்கையில் ஆசிரியர்களும் அதிபர்களும் தங்களுடைய பிரச்சினைகளை முன்வைத்து நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களது போராட்டம் நியாயமானது. அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவாக தற்போது பெற்றோர்களும் களமிறங்கி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் பெற்றோர்கள் அவர்களது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பல இடங்களில் பாடசாலைகளுக்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலை தொடருமாக இருந்தால் மாணவர்களுடைய கல்வி பெரிதாக பாதிக்கப்படும். அத்துடன் கோவிட் பரவல் காரணமாக மாணவர்களின் கல்வி நிலை பின்தங்கி இருக்கிறது. இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ஆசிரியர் மற்றும் அதிபர்களுடைய கோரிக்கைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 1986 ஆண்டு மே மாதத்திற்கும் 90 ஆண்டு மே மாதத்திற்கும் இடையில் இங்கு நடைபெற்ற எந்தவொரு நன்மைக்கும் தீமைக்கும் எந்தவொரு சம்பந்தமும் இல்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி முகைமாலை பகுதியில் கன்னிவடி அகற்றப்பட்டு விடுவிக்கப்பட்ட காணிகளை மக்களிடம் உத்தியோகபூர்வமாக வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வர இருக்கும் காலங்களில் இந்த உசுப்பேத்திர அரசியலுக்கு அது தங்களுடைய சுயலாபத்துக்கான ஒரு அரசியலாகத்தான் உசுப்பேத்துகின்றார்கள். இப்போ போன கிழமை நான் இங்கே வந்திருந்த பொழுது நான் இருக்கின்ற இடத்திற்கு முன்னால் இடியப்பத்தட்டு இடியப்ப உரல் விற்று கொண்டிருந்தார் ஒருவர். அப்போ அவரிடம் என்னோட வந்திருந்தவர்கள் அந்த இடியப்பத்தட்டு இடியப்ப உரலை வாங்க சென்ற பொழுது அப்பொழுது சொன்னார், இங்கே முன்னுக்கு தான் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வந்து தங்கியிருக்கின்றார் என்று அவர் சொன்ன பொழுது அப்பொழுது தேர்தலை பற்றிய கதைகள் வந்தது. அப்போ நீங்கள் யாருக்கு போன தடவை வாக்களித்தீர்கள் என்ற பொழுது அவர் சொன்னார், தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் வாக்களித்ததன். அப்போ இவ்வளவு செய்கின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்திய இராணுவம் இங்கே இருக்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து அவர் சுட்டு கொண்டு திரிந்தார், அதால் தான் தாங்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் துரவஷ்டவசமாக அப்பாவித்தனமாக அன்று இருந்தவர்கள் அவருடைய மனதில் அவர் போன்ற பலரினுடைய மனங்களில் ஒரு விஷத்தை தூவி விட்டிருந்தார்கள். நான் 86 ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போனான். 90 ஆண்டு மே மாதம் தான் நான் திரும்பி வந்தேன். எனக்கும் இங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் நன்மைக்கோ தீன்மைக்கோ எந்த வகையிலையும் எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அப்போ இந்திய பட மீண்டும் இந்தியாவுக்கு போய்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நான் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருந்தேன். அப்போ என்னுடைய தார்மீக பொறுப்பு காரணமாகத்தான் மீண்டும் இலங்கைக்கு வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகளை என்னுடைய கையில் எடுத்து அதை தீர்ப்பதற்காக முழு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போ ஒரு தேவையற்ற வன்முறை கூடாக எங்களோட மக்கள் நிரம்ப பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அப்போ அதிலிருந்து நாங்கள் விடுபட வேணும். அந்த பாதிப்புகளில் இருந்து
அப்போ நீங்கள் வரும் காலங்களில் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை நீங்கள் சரிவர பயன்படுத்துவீர்களாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு விரைவான, ஒரு கௌரவமான, ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு, மக்களின் காணிகளை கையளிப்பதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் என ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்த தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் கன்னிவெடி அகற்றப்பட்ட காணிகளை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று காலைதான் தெற்கு பகுதியிலிருந்து இங்கு வந்தேன். பாடசாலைகளின் மாணவர்கள் ஆர்வத்துடன் செல்வதனை கண்டேன். தெற்கு பகுதியில் மாணவர்களுக்கு பாடசாலைக்கு செல்லும் போது சில அறிவுறுத்தல்கள், பதாதைகள் ஆசிரியர்களால் வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கு அவ்வாறு நிலை இல்லை. அது மிகவும் சந்தோஷமான விடயமாக உள்ளது. அதேபோன்று இங்கு விவசாயிகள் பயிற்சியில் ஈடுபடுவதனை அவதானித்தேன். சுபீட்சத்தை நோக்கி எனும் தேசிய வேலை திட்டத்திற்கு இங்குள்ள விவசாயிகள் பெரும் பங்காற்றுகின்றனர். தைரியமான மனிதர்கள் யார் என்றால் இங்குள்ளவர்களையே நான் அழைத்து வந்து காண்பிக்க வேண்டும். தைரியமுள்ள மனிதர்கள் இங்குதான் உள்ளனர். இங்கிலாந்து, ஸ்வீடன், நோர்வே உள்ளிட்ட நாடுகள் உதவி செய்து இங்கு புதைக்கப்பட்ட வெடிபொருட்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய சுபீட்சத்தை நோக்கிய இலங்கை என்ற தொனிப்பொருளில் மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்களின் காணிகளை கையளிப்பதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுரத்ன தெரிவித்துள்ளார். மிக குறைந்த அளவிலான கன்னிவெடி அகற்றும் பணிகளே இங்கு காணப்படுகின்றது. பெரும்பாலான பகுதிகளில் கன்னிவெடி அகற்றப்பட்டுள்ளது. இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் இந்த விடயமும் உள்ளடக்கப்படும். அதன் ஊடாக வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் அபிவிருத்திக்கான பணம் அதிகளவில் பெற்றுக்கொள்ள முடியும். நான் எதிர்பார்க்கின்றேன். மிகவும் குறுகிய காலத்திற்குள் மிகுதியாக காணப்படுகின்ற பகுதிகளில் இருந்தும் கன்னிவெடிகள் முற்றாக அகற்றப்பட்டு மக்களிடம் முறைவில் காணிகள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வேன் ஒன்றில் சூட்சுமமாக மறைத்து எடுத்துச் செல்ல முற்பட்ட கஞ்சாவுடன் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைப்பாக மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது வேன் ஒன்றில் மறைத்து வைத்து எடுத்துச் செல்லப்பட்ட கஞ்சா மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியிலிருந்து மட்டக்களப்பிற்கு வேன் ஒன்றின் மூலமாக சூட்சுமமாக மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் போலீசாருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அறிவியல் நகர் பகுதியில் கிளிநொச்சி குற்ற விசாரணை பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் கருணாரத்னம் ஜெசிந்தன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் வாகனத்தை மறைத்து சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது 10 கிலோ 845 கிராம் எடையுள்ள கஞ்சா மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை குறித்த வாகனத்தையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் இருவரும் சகோதரர்கள் எனவும் ஒருவர் சாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் மற்றவர் பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சான்று பொருட்களுடன் கைது செய்த நபர்களையும் இன்று போலீசார் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் இன்று முற்படுத்தியுள்ளார். மேலதிக விசாரணைகளுக்காக 7 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக கிளிநொச்சி போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிண்ணியா பிரதேச செயலாளரால் மாம்பழ அறுவடை மற்றும் கன்றுகள் விநியோக நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியின் சுபீட்சத்தை நோக்கு கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக வீட்டுத் தோட்ட ஊக்குவிப்பு நிகழ்வும் அறுவடை விழாவும் நேற்று கிண்ணியா மகரு கிராமம் காரியாலயத்தில் கிராம உத்தியோகத்தர் AM அசாம் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக கிண்ணியா பிரதேச செயலாளர் MA அனஸ் அவர்கள் கலந்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் மாம்பழ அறுவடை செய்யப்பட்டதுடன் வீட்டுத் தோட்ட பயனாளிகளுக்கு பலாமரக் கன்றுகளும் விதைகளும் வழங்கி ஊக்குவிப்பு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.